சீமான் தமிழர் தேச அரசியலின் நம்பிக்கை நட்சத்திரம். அவர் பேசும் அரசியல் கருத்தின் செறிவு உண்மையில் இரத்த நாளங்களை ஊடறுத்து தமிழ் உணர்வை மனதின்பால் ஆழ ஊடுருவி விடுகிறது என்பதில் மாற்றுக் கருத்தில்லை. தமிழர்கள் இலங்கை தீவில் நடாத்தியிருந்த விடுதலைப் போரின் சமகாலத்தில் இந்த நிகரற்ற அரசியல் பேராற்றலை தமிழர் தேசம் உற்சாகப்படுத்த தவறிவிட்டது. பழ நெடுமாறன், வை. கோபாலசாமி, தொல் திருமாவளவன் போன்ற அரசியல் பிரபலங்கள் தமிழர் தேச விடுதலைப் போருக்கு வழங்கிய தார்மீக ஆதரவு என்பது தங்களை அர்ப்பணிக்கும் அளவுக்கு உண்மைத்தன்மை கொண்டதாக இருந்திருக்கவில்லை. அத்துடன் அவர்களின் அரசியல் நகர்வுகள் சந்தர்ப்பவாதம் கலந்ததாகவே இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் வை. கோபாலசாமி, தொல் திருமாவளவன், பழ நெடுமாறன், திருச்சி வேலுச்சாமி போன்ற தீவிர விடுதலை புலிகள் தீவிர ஆதரவாளர்களாகவே இருந்திருக்கிறார்களே அன்றி போராட்ட நியாயங்களை தமிழர் தேச அரசியல் மற்றும் தமிழர் தேச கலாச்சார வாழ்வியல் பற்றிய விழிப்புணர்வையோ தமிழ் மக்கள் மத்தியில் பிரச்சாரப்படுத்தி இன உணர்வையோ தமிழ் இன எழுச்சியையோ விதைத்து மக்களை அரசியல் மயப்படுத்தி ஒன்றிணைக்க விரும்பி இருக்கவில்லை, அல்லது அப்படி செய்வதற்கு தவறிவிட்டார்களோ என்று தோன்று. அவர்கள் வெறுமனே தங்கள் சுயசார்பான அரசியல் பிரபலத்தன்மையை வைத்துக் கொள்வதற்கு மட்டும் அக்கறை உடையவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சீமான் பேசும் அரசியலை, தமிழ் தேச நலன் சார்ந்த அரசியலை விமர்சித்து புறக்கணிப்பதன் மூலம் புலப்படுகிறது. போரியல் நுணுக்கங்களிலும் நிகரற்ற வீரத்திற்கும் சொந்தக்காரனாக தமிழீழ விடுதலை போராட்ட வீரனான தமிழீழ தேசிய தலைவரையும் அவர் வழிநடாத்திய விடுதலை புலிகள் இயக்கத்தையும் சுட்டிக்காட்டும் அதே நேரம் ஆயுத போராட்ட மௌனிப்பிற்கு பிறகு அதன் தாக்கத்தின் வலியிலிருந்து தன்னெழுச்சியாக அரசியல் செய்ய வந்து தமிழர் தேச அரசியல், பொருளாதார, சமூக கலாச்சார மேம்பாட்டையும் தமிழ் தேச அரசியல் விடுதலையையும் மையப்படுத்தி மிகவும் நேர்த்தியான கட்டமைப்புடன் தனது அறிவாயுதத்தால் மிக பெரும் அரசியல் புரட்சி ஏற்படுத்தியுள்ள சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரே ஒரு அறிவாயுத அரசியல் தளம் என்று கூறுவதில் தவறில்லை. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அதன்படி மக்கள் நலன் சார்ந்த அரசியல் செய்யும் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தமிழர் தேசம் ஆட்சியில் அமர வைப்பது சாலச் சிறந்தது. எதிர்கால வாழ்விற்கு ஒரு சிறந்த அடித்தளமாக அமையும் என்பதே யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.